தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தேதி மாற்றம். தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர் வள்ளலார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். தமிழர் பண்பாட்டு நோக்கங்களுக்கு வேறு சாயம் பூச நினைக்கும் பிரிவினை சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை. ஏன்னா நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முன்னிட்டு ராமலிங்க அடிகளாரின் வாழ்க்கை வரலாற்று கண்காட்சி திறப்பு. அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என முழங்கியவரின் வாழ்க்கை படங்களை பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வியப்பு. கிண்டி சர்தார் பட்டேல் சாலை மற்றும் OMR சாலை இணைக்கும் எல் படிவ மத்திய கைலாஷ் மேம்பாலம் திறப்பு. அமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி உங்களின் கைத்தட்டல்களுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள். மேம்பாலத்தை திறந்து வைத்து பயணம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த சாலைக்கான ஒரு மேம்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் ஏற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களுக்கும், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை, காங்கிரசுக்கு திமுக தான் அடிமை என முதலமைச்சர் விமர்சனத்திற்கு EPS பதிலடி. அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி திமுக கட்சி அடிமை கட்சி, காங்கிரசுக்கு அடிமை. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க வாய்ப்பிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் BL சந்தோஷ் பேசியதாக தகவல். தேர்தல் தேதி மார்ச் 10ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என்றும் ஆருடம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமே வெற்றியை தேடித்தரும் என்பது மூட நம்பிக்கை என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அதிரடி. தேர்தலுக்கு முன்னதாக இதுபோன்ற திட்டங்களை அறிவித்த 9 மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி, 5 தோல்வியடைந்ததாகவும் பதிவு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக தொகுதிகளை ஒதுக்குவதோடு ஆட்சியிலும் பங்கு கொடுக்க வேண்டும். மாணிக்கம் தாக்கூர் MP முன்னிலையில் நடைபெற்ற மதுரை தெற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைமையை வலியுறுத்தி தீர்மானம். அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்கள் மூலம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் வேண்டும், உள்ளாட்சியில் 30% விழுக்காடு பங்கு வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகும். அதை பெற்றுத்தர அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்களிடம் கோரிக்கையை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். காங்கிரஸ் குறித்து பேசிய மதுரை வடக்கு தொகுதி திமுக MLA கோ தளபதி மீது 20 நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி. காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் அதே மொழியில் திருப்பி அடிப்போம் என்றும் திமுகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் MP எச்சரிக்கை. அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான்.
மல்லிகார்ஜுன கார்கேவிடம் எந்த தொகுதி கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயம் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க சொன்னதாக மாணிக்கம் தாக்கூர் பேச்சு. காங்கிரசுக்கு பலம் இல்லை என்று கூறியவர்களின் வாயை அடைக்கும் அளவில் பாக்க முகவர்கள் கூட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு. நம்முடைய லட்சியமே மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன், மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல BLA2 கூட்டம் போட்டு கரெக்டாக காட்டி நம்ம பொறுத்தப்பட்டலும் நம்ம இந்த ஆள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கதை சொல்றவங்களெல்லாம் நம்ம வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். இனி MP MLA தேர்தலில் நிற்கப் போவதில்லை என விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் உறுதி. தங்களால் தான் தேர்தலில் வென்றதாக திமுகவினர் பேசுவதாக சுட்டிக்காட்டி பேச்சு. அவ்வளவுதான். இல்லைன்னா MP சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க MP எங்களை வச்சு தானே ஜெயிச்சியனு. நான் திருப்பி MP நிக்க போறது இல்லையே, நான் விருதுநகர்ல MP நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் MP கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். ஜவஹர்லா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதேபோல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம், இதர கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும்படி எந்த வார்த்தையும் பேசாமல் தமிழகத்தில் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி மதிமுக போல் எதுவும் இல்லை. ஈரோட்டில் நடைபெற்ற தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்தில் வைகோ பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் தோழமை கொள்வதென்று முடிவெடுத்த நாளிலிருந்து நம் இயக்கத்தில் யாரும் ஒரு இம்மி அளவும் திமுக கழகத்தையோ ஆட்சியையோ விமர்சிக்காமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை நான் மட்டுமல்ல எவரும் எங்கும் பேசாமல் ஒரு கூட்டணி தர்மத்தை மறுமலர்ச்சி திமுகவை போல கடைபிடிக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த ஒரே காரணத்தால் தமது அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மை சுக்குநூறானதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டியதாம் அதிமுகவோடு சேர்ந்ததால் படுபாலத்திற்கு போனதாகவும் பேச்சு. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற பிழையான தவறான மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது. எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டியதாம் படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் வழங்குவதற்காக ஆதி திராவிடர் திட்டங்களுக்கான நிதி எடுக்கப்படவில்லை என விளக்கம். கடன் வாங்கி ஊழல் செய்வதற்காக தான் காலநிலை மாற்றம் சார்ந்த பசுமை திட்டங்களை திமுக அரசு அறிவித்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். கடந்த 4 ஆண்டுகளாக காத்திருக்கும் தமிழ்நாடு மரங்கள் சட்டத்தை நாளை மறுநாள் தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழ்நாடு பெண்களிடம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரீகமாகும். த்ரிஷாவிடமிருந்து விஜய் வெளியே வர வேண்டும் என பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஜெயலலிதா
ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்குகிறாரா வி.கே. சசிகலா? ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முதல் மாநாடு நடத்துவதற்கான பந்தக்கால் நடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நள்ளிரவில் பயங்கர வெடிப்பு சத்தம் கேட்ட அதிர்வில் இடிந்து விழுந்த வீடுகளின் சிமெண்ட் காரைகள். தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் வெடித்த மர்ம பொருள்தான் காரணம் என கூறி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். இரண்டு நாட்கள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான். மும்பையில் நாளை மறுநாள் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு. வங்கதேச பிரதமர் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்கும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. தாரிக் ரஹ்மான் பதவியேற்கும் நாளான பிப்ரவரி 17ஆம் தேதி மும்பையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானை சந்திக்க உள்ளதால் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் நாடு முழுவதும் உள்ள சோயா விவசாயிகள் நிலை என்ன ஆகும் உட்பட 5 கேள்விகளை பிரதமருக்கு எழுப்பி பதிவு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு என ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா பதிலடி. வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக பொய்களை பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் சுரங்க ரயில் பாதையை அசாமில் அமைக்கிறது மத்திய அரசு. பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு அடியில் சுமார் 18,500 கோடி ரூபாய் செலவில் அமைக்க பொருளாதாரத்துறைக்கான அமைச்சரவை ஒப்புதல். பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் வெற்றி பெற்ற நாடாக இந்தியா விளங்குவதாக ஐநா அவையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் பாராட்டு. செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடத்துவதற்கான பொருத்தமான நாடு என்றும் புகழாரம். ஜெர்மனியில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் பங்கேற்க சென்ற பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் தடுத்து நிறுத்தம். அசீம் முனீரை நிறுத்தி அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு செல்லும்படி அதிகாரி ஒருவர் கூறியதால் பரபரப்பு. T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இஷான் கிஷன் அதிரடி பேட்டிங். 14 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன்கள் குவிப்பு. T20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது வெஸ்ட் இண்டீஸ். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நேபாளம் வெளியேறியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் 134 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய மகளிர் அணி பேட்டிங் செய்தபோது குறுக்கிட்ட மழை. பாதியில் ஆட்டம் கைவிடப்பட்ட நிலையில் டக்வொர்த் லூயிஸ் விதியின்படி 21 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி மலைக்கோவிலுக்கு படையெடுக்கும் பக்தர்கள். மகா சிவராத்திரி ஒட்டி மலையேறி சென்று மனமுருக வேண்டுதல். மகா சிவராத்திரியொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிரை மகாதேவர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம். காவி உடை அணிந்து கையில் விசிறியுடன் அடுத்தடுத்த சிவாலயங்களுக்கு ஓட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு சுற்றுலா பகுதிகளிலும் திரண்டு மக்கள் குதூகலம்.
ஞாயிறு விடுமுறை என்பதால் குடும்பமாக சென்று மகிழ்ச்சி.